தமிழக சட்டமன்றத்தில் வேளாண் பட்ஜெட் இன்று காலை 10 மணிக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படவுள்ள வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக ஆட்சிக்கு வந்ததும் வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று தேர்தலின் போது அறிவிக்கப்பட்டது. அதை நிறைவேற்றும் விதமாக கடந்த 2021 ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாட்டில் தனி வேளாண் பட்ஜெட் முதல் முறையாக தாக்கல் செய்யப்பட்டது. இதை வேளாண்மை மற்றும் உழவு நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். இந்நிலையில் நடப்பு 2024-2025 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நேற்று தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து வேளாண் நிதிநிலை அறிக்கையை வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் இன்று தாக்கல் செய்கிறார். கடந்த ஆண்டு வேளாண் துறைக்கு 38,904 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கடந்த ஆண்டு விட கூடுதல் நிதி ஒதுக்கி பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. எனவே விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று தோட்டக்கலை, கூட்டுறவு, பால்வளம், மீன்வளம், கால்நடை பராமரிப்பு, மின்சாரம் உட்பட விவசாயம் தொடர்புடைய துறைகளுக்கான திட்டங்களும் அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் அடுத்த 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். வரும் நிதியாண்டில் மட்டும் 1 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் என்றும் இந்த திட்டத்தின் கீழ் நிதி பெற்று பயனாளிகளே வீடு கட்டிக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கினை எய்திடும் வகையில் வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டின் ஊரகப் பகுதிகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். முதற்கட்டமாக 2024-25ஆம் ஆண்டில் 1 லட்சம் புதிய வீடுகள் ஒவ்வொன்றும் 3.5 லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்படும். தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு சொந்தமாக வீட்டுமனை இல்லாவிட்டால் வீட்டுமனை வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டம் போன்று மாணவர்களுக்காக தமிழ் புதல்வன் திட்டம் வரும் நிதியாண்டில் அறிமுகப்படுத்தப்படும் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் பயின்ற ஏழை எளிய மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்கிடவும், அரசு பள்ளி மாணவரின் உயர்கல்வியை சேர்க்கையை உயர்த்திடவும் தமிழ் புதல்வன் எனும் மாபெரும் திட்டம் வரும் நிதியாண்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி சேரும் மாணவர்கள் அவரது கல்வியை மெருகேற்றி உதவிடும் வகையில் மாதந்தோறும் 1000 ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். புதுமை பெண் திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்ற மாணவிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். இந்த புதுமை பெண் திட்டம் வரும் கல்வியாண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயிலும் மாணவிகளும் பயன்பெறும் வகையில் விரிவுபடுத்தப்படும். இந்த ஆண்டு இத்திட்டத்தை செயல்படுத்த 370 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வரும் நிதியாண்டில் 1 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு 2500 கோடி ரூபாய் அளவிற்கு வங்கிகள் மூலம் கல்விக்கடன் வழங்கிடுவதை அரசு உறுதி செய்யும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். 5 லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்கும் வகையில் முதலமைச்சரின் தாயுமானவன் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கையை அமைச்சர் தங்கம் தென்னரசு முதல் முறையாக தாக்கல் செய்தார். அப்போது பேசிய அவர், மலைப்பகுதிகளில் வாழும் மகளிரும் பயன்பெறும் வகையில் நீலகிரி மாவட்டம், கொடைக்கானல், வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மகளிர் இலவச பேருந்து திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று தெரிவித்தார். விளிம்பு நிலை மக்களை மீட்டெடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். அடுத்து வரும் 2 ஆண்டுகளில் மிகவும் வறிய நிலையில் உள்ள சுமார் 5 லட்சம் ஏழை குடும்பத்தினருக்கு அரசின் உதவிகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து வழங்கி விரைவில் அவர்களை வறுமையிலிருந்து மீட்டெடுத்திட அரசு உறுதியாக உள்ளது. ஆதரவற்றோர், தனித்து வாழும் முதியோர், ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள், பெற்றோரை இழந்த குழந்தைகள், மனநலம் குன்றியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், சிறப்பு குறைபாடு உடைய குழந்தைகள் உள்ள குடும்பங்கள் போன்ற சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழ்ந்திடும் மக்கள் அனைவரும் இத்திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மட்டுமின்றி கல்வி, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு, வீடுகள் போன்ற அனைத்து உதவிகளும் வழங்கப்படும். முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் என்ற பெயரிலான இந்த புதிய திட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகள், தொண்டு நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளின் பங்கேற்பும் உறுதி செய்யப்படும். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் திட்டத்தின் கீழ் விபத்து நடந்த முதல் 48 மணி நேரத்தில் வழங்கப்படும் இலவச சிகிச்சைக்கான உச்சவரம்பு தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர்களை பணிக்கு அமர்த்தும் புதிய தொழில் நிறுவனங்களுக்கு ஊதிய மானியம் 2 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். வான்வெளி சார்ந்த தொழிற்சாலைகளை ஊக்குவிக்கும் விதமாக 2000 ஏக்கர் நிலப்பரப்பளவில் புதிய விண்வெளி தொழில் மற்றும் உந்து சக்தி பூங்கா அமைக்கப்படும் என்றும் கூறினார்.